ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். பொதுவா ஒரு டேட்டை நாம எப்படி ஞாபகம் வச்சுப்போம்? யாருடையாவது பர்த்டே இல்லனா ஏதோ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடந்த நாள், ரைட்? ஆனா மே 10 மேத் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள்னு சொன்னா நம்புவீங்களா? யோசிச்சு பாருங்க, டெய்லி நீங்க யூஸ் பண்ற உங்க ஃபோன் ஸ்கிரீன், வழி கண்டுபிடிக்க யூஸ் பண்ற கூகுள் மேப்ஸ், பாட்டு கேட்கிற ஸ்பாட்டிஃபை, இது எல்லாத்துக்கும் இந்த மே 10க்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. என்ன ஆச்சரியமா இருக்கா? டிஃபரண்ட் செஞ்சுரிஸ்ல டிஃபரண்ட் கண்ட்ரீஸ்ல வாழ்ந்த சில பிரில்லியண்டான மனிதர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட தேதியில இணைக்கப்பட்டு நம்ம உலகத்தையே மாத்திருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாமாங்க? இதை ஒரு செம்மையான டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணலாம். 1829ல ஆரம்பிச்சு 2003 வரைக்கும் 4 மாஸ்டர் மைண்ட்ஸ் எப்படி நம்ம டெய்லி லைஃபை ஷேப் பண்ணாங்கன்னு தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இப்பவே உங்க ஃபோன் ஸ்கிரீனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதுல எவ்வளோ கிளியரா மில்லியன்ஸ் ஆஃப் பிரில்லியன்ட் கலர்ஸ் தெரியுதுல? அந்த க்ளோயிங் ஸ்கிரீன் ஆக்சுவலி ஒர்க் ஆகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான ஆன்சர் தேடி போனா நாம போய் நிக்கிற இடம் மே 10, 1829. தாமஸ் யங் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் மைண்ட் கிட்ட தான் இதுக்கான விடை இருக்கு. தாமஸ் யங் அப்படி என்ன செஞ்சாரு? அவர் லைட்டை எப்படி வேவ்ஸா டிராவல் ஆகுது, அந்த வேவ்ஸ் எப்படி ஒன்னோட ஒன்ன இன்டர்ஃபியர் ஆகுதுன்றத ரொம்ப அழகா ப்ரூவ் பண்ணாரு. இதுதான் இன்னைக்கு மாடர்ன் ஆப்டிக்ஸ்க்கு ஃபவுண்டேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம போன்ல நாம பார்க்குற எவ்ரி டிஜிட்டல் டிஸ்பிளே, கலர் ஸ்கிரீன் எல்லாமே அவர் அன்னைக்கு கண்டுபிடிச்ச அந்த லைட் வேவ்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். ஏன்னா உங்க ஸ்கிரீன்ல தெரியிற எவ்ரி சிங்கிள் கலர் பேசிக்லி லைட் வேவ்ஸ் டான்ஸ் ஆகிற ஒரு மேத் ஈக்குவேஷன் தான். ஹவு கூல் இஸ் தட்? ஸோ மே 10 டைம்லைன்ல அப்படியே ஒரு 70 வருஷம் ஃபார்வர்ட் பண்ணி நேரா 1899க்கு ஜம்ப் பண்ணுவோம். இப்போ ஒரு நிமிஷம் உங்களோட மேப் ஆப்பை பத்தி யோசிங்க. 100 ரோட்ஸ், thousands ஆஃப் ஷார்ட்கட்ஸ், டிராஃபிக், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூகுள் மேப்ஸ் எப்போவும் நமக்கு ஃபாஸ்டஸ்ட் ரூட்டை கரெக்டா காட்டுதே. அது எப்படி பாசிபிள்? Now what's really interesting about this is, இதுக்கு பின்னாடி இருக்கிற மூளை மே 10, 1899ல பிறந்த ஓட்டக்கார் பொருக்கா அப்படிங்கிற ஒருத்தர் தான். 1926ல இவர் ஒரு பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணாரு. அதை மேத்ஸ்ல மினிமல் ஸ்பேனிங் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இதுல ரெண்டு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட், எல்லா செப்பரேட் பாயிண்ட்ஸையும் பிளாட் பண்ணணும். செகண்ட், அது எல்லாத்தையும் ஆப்சல்யூட் ஷார்ட்டஸ்ட் டோட்டல் லென்த் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும். அவ்வளவுதான். 1926ல எலக்ட்ரிக்கல் பவர் கிரிட்ஸை ரொம்ப எஃபிஷியண்டா கனெக்ட் பண்றதுக்காக அவர் கிரியேட் பண்ண அதே மேத் தான் இன்னைக்கு நம்ம போன்ல ரன் ஆகுற ஃபாஸ்டஸ்ட் ஜிபிஎஸ் நேவிகேஷன் அல்காரிதம்ஸ்க்கு பேசிஸ். இது ஒரு ரியல் கேம் சேஞ்சர். அதாவது நீங்க உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற ஃபாஸ்டஸ்ட் ரூட்டை ஆக்சுவலி 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மேத்தமேட்டிஷியன் உட்காந்து கால்குலேட் பண்ணி வச்சுட்டாரு. சீரியஸ்லி நோ வே, ரைட்? ஆனா அதான் உண்மை. ஓகே, டைம் லைன்ல திரும்பவும் ஃபார்வர்ட் பண்ணலாம். டேட் அதே மே 10 தான். ஆனா இப்போ நாம 1992க்கு வரோம். அதுவும் நேரா நம்ம இந்தியாக்கு. நீங்க ஸ்பாட்டிஃபைல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கும்போது கவனிச்சிருக்கீங்களா? சில சமயம் ஸ்லோ இன்டர்நெட்டா இருந்தா கூட பாட்டு எப்படி பஃபர் ஆகாம அவ்வளோ கிளியரா ஸ்ட்ரீம் ஆகுது? டேட்டா கம்ப்ரெஷன் எப்படி அவ்வளோ பர்ஃபெக்டா நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக்கை புரிஞ்சிக்க நாம மே 10, 1992ல காலமான ஒரு லெஜெண்டரி இந்தியன் மேத்தமேட்டிஷியனை கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும். அவர்தான் கொல்லகுண்டா ராமநாதன். இவரோட பிக்கஸ்ட் இம்பாக்டே நம்பர் தியரி தான். அதாவது எண்களுக்குள்ள நம்பர்ஸ்குள்ள ஒளிஞ்சிருக்கிற டீப்பான பேட்டர்ன்ஸை அவர் மாஸ்டர் பண்ணாரு. இந்த காம்ப்ளெக்ஸ் நியூமரிக்கல் பேட்டர்ன்ஸை அவர் புரிஞ்சுக்கிட்டதால தான் இன்னைக்கு டிஜிட்டல் டேட்டாவை, அதாவது நீங்க கேட்குற அந்த மியூசிக்கை சின்னதா கம்ப்ரஸ் பண்ணி ஈஸியா நம்ம டிவைசஸ்க்கு டிரான்ஸ்மிட் பண்ண முடியுது. ஸோ த ரியாலிட்டி இஸ், நீங்க ஸ்ட்ரீம் பண்ற எவ்ரி சாங்கும் சீக்ரெட்லி ஜஸ்ட் அன் ஓஷன் ஆஃப் நம்பர்ஸ் ஃபைண்டிங் த பேட்டர்ன். மேத் இல்லாம மியூசிக் ஸ்ட்ரீமிங் கண்டிப்பா கிடையாது. ஓகே, ஒரே ஒரு டேட்ல இவ்வளவு விஷயங்களான்னு யோசிக்கிறீங்களா? அப்படியே கொஞ்சம் கூட ஸ்பீடை குறைக்காம நம்ம ஃபைனல் ஸ்டாப்பான 2003க்கு போலாம். இப்போ உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போனுக்குள்ள ஒரு டிஜிட்டல் பிரெயின் இருக்குல்ல, அந்த டிஜிட்டல் பிரெயினை பிசிக்கலி பில்ட் பண்ணது யாருன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஹிஸ்டாரிக்கல் டிடெக்டிவ் ஸ்டோரியோட லாஸ்ட் மாஸ்டர் மைண்ட் ஸ்விஸ் பைனியர் ஆம்ப்ரோஸ் ஸ்பைசா. இவர் இறந்தது இதே மே 10, 2003ல தான். இவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப பிசிக்கலானது. ERMET அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்விஸ் கம்ப்யூட்டரை இவரு தான் சீஃப் இன்ஜினியரா இருந்து பில்ட் பண்ணாரு. அதாவது பேப்பர்ல இருந்த அந்த பிரில்லியண்டான மேத்தமெட்டிக்கல் தியரிஸை நிஜமான எலக்ட்ரிக்கல் டிஜிட்டல் சர்க்யூட்ஸா மாத்துனது இவரோட வேலை தான். தி ஆப்சல்யூட் க்ரூஷியல் பாயிண்ட் ஹியர் இஸ், உங்க கையில இப்போ இருக்கிற அந்த ஸ்மார்ட் டிவைஸ் ஒரு மஷீனை யோசிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு மேத்தமெட்டிஷியன் கிட்ட இருந்து பிறந்தது தான். ஸோ லெட்ஸ் டை ஆல் ஆஃப் திஸ் டுகெதர். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 4 பேரும், தாமஸ் யங், ஒட்டாகர் போர்வகா, கொலகுண்டா ராமநாதன் அண்ட் ஆம்ப்ரோஸ் ஸ்பைசர், இவங்க 4 பேரும்
டிஃப்ரெண்ட் சென்ச்சுரிஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின், இந்த கேஓஸ்ல என்ன பேட்டர்ன் இருக்கு? அவங்க அப்படி யோசிச்சதால தான் இன்னைக்கு நம்ம கையில ஸ்கிரீன்ஸ், ஜிபிஎஸ், மியூசிக் ஸ்ட்ரீமிங் அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இருக்கு. நவ் ஐ லீவ் யூ வித் திஸ் தாட். உங்க ஃபோன், கார், பாட்டுன்னு எல்லாத்துலயும் இவ்ளோ மேத் இருக்குன்னா உங்களை சுத்தி நடக்கிற கேயாஸ்ல என்ன மேத் பேட்டர்ன் ஒழிஞ்சிருக்கு? அதை கண்டுபிடிக்க போறது நீங்களா